அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைக்கப்பட்ட பாரதிய ஜனதா கூட்டணியோடு இன்னும் பல கட்சிகள் நிச்சயமாக வரும். பலமான கூட்டணி அமைக்கப்படும். நிச்சயமாக 2026 தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை வென்று ஒரு மகத்தான ஆட்சியை வாக்குறுதிகள் ஏதாவது கொடுத்துட்டு வரீங்களா? இப்ப வந்து நீங்க இது ஒரு வாக்குறுதி என்பது தேர்தல் நேரத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அது எப்படி அது நீத்து போயிருமே. தேர்தல் வாக்குறுதி என்பது மிக மிக முக்கியமானது. உடம்புக்கு உயிரை புரியும். அது போல வெற்றிக்கு வந்து அந்த தேர்தல் அறிவிப்பு தான் முக்கியம். அது இந்த நேரத்தில் சொல்வது சரியாக இருக்காது, பொருத்தமாக இருக்காது. நிச்சயமாக உங்களை எல்லாம் அழைத்து 2026 சட்டமன்ற தேர்தல் அறிவித்துடன் எங்களுடைய தேர்தல் அறிக்கை அற்புதமாக வெளியிடும். திமுக வந்து எல்லா பொதுமக்களை கட்டாயப்படுத்தி வந்து உறுப்பினரா சேர்க்கிறாங்க. அதாவது திமுக பரிதாபம் நினைக்க போயிடுது. வீடு வீடா போய் கலவை தட்டி உறுப்பினர் சேர்க்கிற அளவுக்கு திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற திமுக எல்லா கட்சியுமே அந்தந்த மக்கள் அங்கங்க இருக்கின்ற மக்கள் விருப்பப்பட்டு அந்த கட்சியில் உறுப்பினராக சேருவாங்க. ஆனா திமுக வீடு வீடா போய் கலவை தட்டி திமுகவுல சேர்ந்துக்குன்னு இன்னைக்கு போய் வீடு வீடா கதவை தட்டி உறுப்பினர் சேர்க்கின்ற அளவுக்கு திரு ஸ்டாலின் தலைமையில் திமுக சென்று விட்டது என்பதுதான் நான் பார்த்தேன். நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வென்று பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்த பிறகு அவர் எங்க வீட்டுக்கு வந்தால் நாங்கள் வரவேற்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.